பாக்கியாவின் உலகம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இங்க வச்சிருக்கேன். 10 காடை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க வீட்லயே காடை வளர்க்குறோம். நல்லா இருக்கும், நல்ல இந்த ஃப்ளஷ் வந்து நல்லா இருக்கும். பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு வச்சிருக்கேன். 12 நம்பர் காஞ்ச மிளகாய், 1.5 ஸ்பூன் மிளகு எடுக்க போறேன், 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம். ரசத்துக்கு எப்படி பொடிப்போம் அந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மிளகு சீரகம் தனியா வச்சுட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதை நான் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளவுதான். நம்ம வந்து மிளகாத்தூள் வேற எதுவுமே நம்ம போட போறது கிடையாது. இதுலயே தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ கடாயில எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கேன். காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச காடையே போட போறோம். காடையை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டோம். அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். சைடில் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சிருக்கேன். அங்கே மட்டன் குழம்புக்கு மட்டன் 5 விசில் விட்டு வச்சிருக்கேன். மட்டன் ரெசிபி வேற ஒரு நாள் போடுறேன். சண்டே ஸ்பெஷல். நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா, மிளகு சீரகம் தனியா இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, பூண்டு, அது எல்லாத்தையும் நம்ம போட்டு கிளறி விட்டுடலாம். பொறுமையாக கிளறணும். தேவையான சால்ட் போட்டுடலாம். 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு வேகிறது இதுலயே தான் வேகணும். மிளகாத்தூள் வேற எதுவும் போடக்கூடாது. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கலரி வச்சிட்டேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. நம்ம அந்த மூடியை எடுத்துட்டு பார்க்கலாம். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை போட்டு மூடி விட்டோம்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்மையாக இருக்கும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட காடை பெப்பர் ஃப்ரை ரெடி டு சர்வ். நம்மளோட காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார் வச்சு அது கூட தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா செம்மையா இருக்கும். இதுவுமே டேஸ்ட் வந்து நான் எப்பவும் செய்யறதை விட இன்னைக்கு வேற லெவல்ல வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற எல்லா டிஷ்ஷஸுமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.